இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நர்சரி கார்டனில் போயிட்டு நீங்கள் வந்து ரோஸ் பிளான்ட்டை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த செடி வந்து நல்ல புஷ்ஷியாக உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல க்ரீனிஷாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஒட்டு செடி. ஒட்டு செடி அப்படின்றது பாருங்கள் என்னென்னா, இந்த டேப் போட்டிருப்பாங்க. கீழே ஒரு செடி, மேலே ஒரு செடி, 2 செடியை வந்து ஒட்டி இருக்கும். ஸோ அந்த ஒட்டுறதுக்காக தான் அந்த டேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டில் தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த கலர்ஃபுல்லான டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து பூக்கள் வரும். இப்போ நீங்க சூஸ் பண்றப்ப அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்டு வந்து நல்ல தடியாக இருக்கிற மாதிரியான பிளான்ட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் பெரிய பாட்டில் வச்சு நீங்கள் க்ரோ பண்ணுறப்ப வந்து ஆக்சுவலாக அது வந்து நல்ல ஒரு புஷ்ஷியான நல்ல ஹெல்தியான பிளான்ட்டாக வந்து டெவலப் ஆகும். பூக்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதே வந்து நீங்கள் தண்டு வந்து ஒல்லியாக இருக்கிற மாதிரி செடியை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இருங்க நான் ஒல்லியான செடியையும் காட்டுறோம். இப்போ வந்து என்னென்னா, இந்த செடியில் பாருங்கள், இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டு வந்து ஒல்லியாக இருக்கும். தண்டு ஒல்லியாக இருக்கிற மாதிரி செடியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அந்தளவு டெவலப் ஆகாது. அதனால் நம்ம எப்போவுமே வந்து தண்டு வந்து தடியாக இருக்கிற மாதிரி செடியை சூஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டேப்புக்கு கீழே வந்து ஒரு க்ரோத் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த இப்போ கையில் காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த க்ரோத் வந்துச்சுன்னா வந்து அந்த செடியை வந்து டெவலப் பண்ண விடாது. ஆக்சுவலாக வந்து இது வந்து நமக்கு பூவே வராது. இதை பார்க்குறப்ப ஆனால் நமக்கு வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்குது, நல்ல வந்து டெவலப் ஆகிருக்கு செடி அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம வாங்கிட்டு வருவோம். ஆனால் வந்து அது வந்து நமக்கு மற்ற இதை வந்து டெவலப் பண்ணவே விடாது. அதனால் ஃபஸ்ட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். எப்போவுமே டேப்புக்கு கீழே வந்து க்ரோத் இருக்கக்கூடாது, டேப்புக்கு மேலே தான் இருக்கணும். இது வந்து என்ன பண்ணோம்னா நம்ம செடிக்கு கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே இது தான் எடுத்துக்கும், செடியை டெவலப் பண்ண விடாது. அதனால இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்டையும் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நாட்டு வெரைட்டி அப்படின்றது வந்து என்னென்னா, நம்ம பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, லைட் பிங்க் கலர், டார்க் பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா, மாலை கட்டுறதுக்கு சாமிக்கு எல்லாம் வந்து படைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த இது ஸ்மெல்லோடு இருக்கக்கூடிய செடி. இப்போ இது நாட்டு வெரைட்டி அப்படின்னு எப்படி சொல்கிறோம்னா, இது வந்து கட்டிங்ஸ் மூலமாக டெவலப் பண்ணது. அதாவது அந்த டேப் போட்டிருக்க மாட்டாங்க பாருங்கள், டேப்பே இருக்காது. அது வந்து என்னென்னா 2 செடியை வந்து கட் பண்ணி ஒட்டு போட்டு நம்ம டெவலப் பண்ணுறது. இது வந்து ஒன்லி கட்டிங்ஸ் மூலமாக, தாய் பிளான்ட்லேருந்து வந்து கட்டிங்ஸ் மூலமாக டெவலப் பண்ண செடி. இதைத்தான் வந்து நம்ம நாட்டு செடின்னு சொல்கிறோம். இதையுமே நம்ம சூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி தண்டு வந்து தடியாக இருக்கிற மாதிரியும் நியூ க்ரோத் இப்படி வந்திருக்கிற மாதிரியான செடிகளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஹெல்தியான ஒரு பிளான்ட்டை நீங்கள் வீட்டிலையே வந்து நல்லா டெவலப் பண்ண முடியும். இந்த மாதிரி